வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எதிரே அமர்ந்திருக்கும் உதயநிதியை பார்க்காத விஜய், பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரங்கேறிய அக்னி பரீட்சை, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நேற்றைய உதயநிதி ஸ்டாலின் அதிரடி கைது, மாலையில் விடுதலை என தமிழக அரசியலில் அடுத்தடுத்து அரங்கேறிய அலைகள் மத்தியில் இன்று காலை 10 மணிக்கு தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்பிடையே தொடங்கியது. நேற்று கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கம்பீரமாக தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடன் அவைக்குள் நுழைந்தார். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் தாக்கலில் செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அரசியல் சூடுபிடித்து உச்சத்தில் இருந்து வருகிறது. சட்டமன்ற மரபுப்படி அவையின் முன்னிலையில் ஆளுங்கட்சி தலைவரான முதலமைச்சர் விஜயும் அவருக்கு நேரெதிரே எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினும் அமர்ந்திருந்தனர். இவருக்கிடையே சில அடிகள் இடைவெளி மட்டுமே இருந்தபோதிலும் அவைக்குள் நிலவிய மனரீதி இடைவெளியில் பல மைல் தூரத்துக்கு நீடித்தது. நேற்றைய கைது படலத்திற்கு பிறகு இரு தலைவர்களும் அவையிலும் சந்தித்த போது என்ன நடக்கும், வார்த்தை போர்கள் வெடிக்குமா அல்லது பார்வையை சலசலப்பு ஏற்படுமா என்ற அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் தங்களது கழுகு கண்களை இருவர் மீது பாதித்தாங்க. நிதியமைச்சர் மரிய வில்சன் தாவேகா அரசின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய தொடங்கினார். உரை நிறைவடையும் வரை சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக முதல்வர் விஜய் தனது பார்வை முழுக்க நிதியமைச்சர் பக்கமும் அவையினுடைய சபாநாயகர் பக்கமே வைத்திருந்தார். தனக்கு நேரெதிரே கம்பீரமாக சிரித்து முகத்துடன் அமர்ந்திருந்த உதயநிதி ஸ்டாலின் நோக்கி ஒரு முறை கூட விஜய் தனது பார்வை திரும்பல. தற்செயலாக கூட இருவருடைய பார்வையிலும் சந்தித்து கொள்ளக்கூடாது என்பதில் விஜய் மிகவும் கவனமாக இருந்தார். அவை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதே வேளையில் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் அமர்ந்திருந்த உதயநிதி ஸ்டாலின் நிதியமைச்சர் பட்ஜெட் அறிவிப்புகளை கவனித்தபடியே இடையே பலமுறை முதல்வர் விஜய் உற்று நோக்கினார். திமுகவின் மூத்த தலைவரும் இடையே பேசியபடி அமர்ந்திருந்த உதயநிதி தாவேகா அரசின் பட்ஜெட் அறிவிப்புகள் போது சில இடங்களில் தனது புன்னகையும் சில இடங்களில் முகம் சுளிப்பையும் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் எவ்வளவு முயற்சித்த போதிலும் விஜயனுடைய பார்வை உதயநிதி பக்கம் திரும்பவே கிடையாது. பட்ஜெட் உரை முழுவதும் இரு தலைவர்களும் இடையே எந்தவித கண் தொடர்பும் இல்லை. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இன்றைய நாளில் பெரிய அளவிலான அமளிகளில் எதுவும் அவைக்குள் நிகழவில்லை என்றாலும் முதலமைச்சர் விஜயனுடைய இந்த செயல் மற்றும் உதயநிதி அமைதியான அணுகுமுறை ஆகிய வரவிருக்கும் நாட்கள் புயலினுடைய முன் அறிவிப்பே பார்க்கப்படுகிறது. நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்க போது நேற்றைய கைது விவகாரம் மற்றும் காவிரி பிரச்சனை குறித்து திமுக தாவேகா கடுமையான சூழல் ஏற்படும் என்றும் அப்போது இரு தலைவர்களிடையான நேரடி மோது அவைக்குள் வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.